உலகத்தோட கொடிய விஷமுள்ள கிங் கோப்ரா, பிளாக் மாம்பா எதுவா இருந்தாலும் ஹனி பேஜருக்கு முன்னாடி 2 நிமிஷம் தான் அதுக்கு டைம். அந்த 2 நிமிஷத்துல தப்பிக்க முடிஞ்சா தப்பிச்சுக்கலாம், இல்லனா அதுக்கு டின்னராவோ பிரேக்ஃபாஸ்டாவோ மாறிடும். பாம்பு எவ்வளவு விஷத்தையும் கக்கினாலும் 2வது நிமிஷ கடைசியில சரியா பாம்போட தலையை கடிச்சிடும் ஹனி பேஜர். இது எப்படி சாத்தியம்னு நீங்க நினைக்கலாம். ஹனி பேஜருக்கும் பாம்புக்கும் நடக்கிற சண்டையில பாம்பு ஹனி பேஜரை பலமுறை பாம்பு கொத்தும். இருந்தாலும் பாம்போட விஷம் ஹனி பேஜரை எதுவுமே பண்ணாது. ஏன்னா அதோட தோல் கடினமா இருக்கிறதால பாம்போட விஷம் அதோட உடம்புக்குள்ள போகாது. ஹனி பேஜர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும், பல சாகசத்தை பண்ணும். இது மர உச்சிலையோ மலை உச்சிலையோ இருக்க தேன் கூடுகளை தேடி கண்டுபிடிச்சி அதை காலி செஞ்சிடுமா. அப்படி தேன் கூடுகளை கலைக்கும் போது ஹனி பேஜர் தன்னோட காதுகளை மூடிக்குமா. அதோட தோல் அடர்த்தியாகவும் கடினமாகவும் இருக்கிறதாலையும் தேனீகளால ஹனி பேஜரை ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுது. அதிக மோப்ப சக்தி கொண்ட ஹனி பேஜர் ஈஸியா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். அதனாலேயே இதை ஹனி பேஜர்னு சொல்றாங்க.